அனைவருக்கும் வணக்கம். இலங்கை தீவில் வடக்கு கிழக்கில் குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களினுடைய ஆட்சி அமைப்பு ஓரளவுக்கு நிறைவேறி கொண்டு வருகின்ற இந்த சூழலில் அடுத்து எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மாகாண சபை தேர்தல் அது எப்படி நடக்கப் போகிறது, அது நடக்குமா நடக்காதா என்ற பல்வேறு ஆரூடங்கள் ஒருபுறம் இருந்து கொண்டிருக்கின்ற சூழலில் அன்றகுமார் அரசாங்கத்தின் முக்கியமான அமைச்சர்கள் அரசாங்கம் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் தற்போது சிந்திக்கவில்லை என்கிற ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் அதாவது மார்ச் மாதமளவில் அப்படி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் மறுபக்கம் அந்த அரசாங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தரப்புகளும் பேசிக்கொண்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம், இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதற்கு முன்பாக அது எந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும், உண்மையாக அது ஏலவே இருந்த விகிதாசார முறைமையின் அடிப்படையிலேயா அல்லது ஏலவே கொண்டு வரப்பட்டு கிடப்பில் இடப்பட்டிருக்கிற எல்லை நிர்ணயத்தினுடைய தவறுகள் இருப்பது காரணமாக அது கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் அது கிடப்பில் போடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அது நிறைவேற்றப்படாமல் தொடர்ச்சியாக ஒரு குறைபாட்டு தன்மையுடன் அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பழைய முறைமையின்படி விகிதாசார முறைப்படி நடத்தப்பட வேண்டுமா அல்லது புதிய முறைமையின்படி நடத்தப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிப்பது அது பாராளுமன்றமாகத்தான் இருக்கிறது. ஆகவே அந்த முறைமை முடிவுக்கு வருகிற போது தேர்தல் நடத்தப்படுவதற்கான நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த தேர்தல் நடத்துவதற்கான சூழ்நிலையை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். ஆகவே இதில் தேர்தல் நடக்கிறதா நடக்கவில்லையா என்பது இன்னொரு புறம் வைத்துக்கொண்டு இந்த தேர்தல் தமிழ் மக்களுக்கு எப்படி முக்கியத்துவமானது, ஏன் தேவை என்பது தொடர்பாக நாங்கள் கண்டிப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இன்றைய சூழலில் நாங்கள் ஒரு விடுதலையை வேண்டி நின்று போராடிய இனம், விடுதலைக்காக பெரும் தியாகத்தை செய்த இனம், விடுதலையின் உச்சத்தில் நாங்கள் இதைவிட பலமான ஒரு தனிநாட்டு அரசு நிழல் அரசை நாங்கள் நிர்வகித்த இனம். ஆனால் இன்று துரதிருஷ்டவசமாக அவையெல்லாம் அழிந்து அவையெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு நாங்கள் ஒரு பாரிய பின்னடைவை சந்தித்து மீண்டும் இந்த ஒரு ஜனநாயக புல்லடி தேர்தலுக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த இலங்கை அரசாங்கத்திற்கு கீழ். அந்த வகையில் எங்களுடைய அடிப்படை அபிலாசைகள் இருப்புகளை தக்க வைக்கக்கூடிய ஒரு ஜனநாயக தேர்தல் முறைமையிலான கட்டமைப்பு என்பது தமிழர்களுக்கு எஞ்சியிருக்கிற ஒரு விடயம் இந்த மாகாண சபை தேர்தல் முறைமை ஒன்றுதான். அதில் பல குறைபாடுகள் இருந்தாலும், பலர் அது தொடர்பாக வீர வசனங்கள் பேசினாலும், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னாலும், அல்லது அவற்றை ஒருபோதும் தொட்டு பார்க்க முடியாது என்று சொன்னாலும், அல்லது தும்புக்கட்டையால் கூட தொடமாட்டோம் என்று சொன்னாலும், இன்றைக்கு தமிழர் தரப்பு இருக்கின்ற பலவீனம் போன்றவற்றை நாங்கள் முழுமையாக பார்த்தால், அந்த மாகாண சபை முறைமை, வடக்கு கிழக்கு மாகாண சபை, குறிப்பாக வடக்கு முழுமையாகவும் கிழக்கு பலமானதாகவும் இருக்கிற போதுதான் நாங்கள் எஞ்சியிருக்கிற இருப்பை ஓரளவேனும் நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இதுதான் இன்று இருக்கிற யதார்த்தம். அதாவது 2013ஆம் ஆண்டு விரும்பியோ விரும்பாமலோ மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் விரும்பாத போதும் இந்தியாவினுடைய வற்புறுத்தலின் அடிப்படையில் தான் இந்தியாவினுடைய நிதியுதவி மற்றும் அதன் பக்கபலத்துடன் தான் அந்த வடக்கு மாகாண சபை தேர்தல் நடந்தது. அதே நேரம் அந்த தேர்தல் தொடர்ச்சியாக 2018 அந்த சபை நிறைவேறுகிற போது அந்த சபையை தொடர்ந்து தேர்தலை நடத்தி தக்க வச்சு கொள்ள தமிழர் தரப்பு தவறி இருக்கிறது என்பதை நாங்கள் இதில் குறிப்பிட்டாக வேண்டும். உண்மையில் தமிழர் தரப்பு சரியான உறுதியான பலமான ஒரு கட்டமைப்பாக அந்த நேரம் எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று சிந்தித்திருந்தால்
நிச்சயமாக அந்த தேர்தலை தொடர்ந்து நடத்தி இருக்க வேண்டும், அல்லது ஏற்கனவே தேர்தலை நடத்திய தரப்புகளை கொண்டு நடத்தி இருக்க வேண்டும். நடத்தியிருந்தால் 2023 இரண்டாவது தேர்தல் முடிவடைந்து 2023க்கு பிற்பாடு 24 மூன்றாவது தேர்தல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் வந்திருக்கும். ஆகவே நாங்களே எங்களுடைய கைவிரலால் எங்களுடைய கண்ணை குத்தியதற்கு ஒப்பானதாகத்தான் இந்த தேர்தல் தள்ளி வைப்பும் தேர்தல் முறைமை எல்லை நிர்ணய பிரச்சனை எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஒத்துவருவர்களாக மாறியிருந்தோம். அது ஒரு மிக மோசமான ஒரு பலவீனமான சூழல் என்றுதான் நாங்கள் சொல்லலாம். ஆகவே மாகாண சபை முறைமை எங்களுடைய கையில் நிர்வாகம் பலமாக இருக்கிற போது அதை சரியான நபர்கள், ஆளுமையான நபர்கள், இன ரீதியாக விடுதலை உணர்வு ரீதியாக பற்றுறுதியானவர்கள் தலைமைத்துவம் தாங்க. இது வெறுமனே ஓய்வு பெற்றவர்களை அழகு பார்ப்பதற்கான கதிரே அல்ல. தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் மிக மிக பலவீனமாக இருக்கிற சூழலில் அவர்களை ஓரளவேனும் அதிகாரங்களை இருப்புகளை தக்க வைத்து அபிவிருத்திகளை மேற்கொள்ளக்கூடிய அல்லது பலமாக வளர்க்கக்கூடிய மக்கள், சாதாரண மக்களும் விரும்பக்கூடிய அல்லது சாதாரண மக்கள் மத்தியில் போய் கதைத்து உரையாடி மக்களுடைய பிரச்சனைகளை கலந்தாலோசித்து எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு துடிப்பான ஒரு இளமையான விடுதலை பற்றுறுதியுடன் அல்லது விடுதலை போராட்டத்துடன் மிக நெருக்கமாக பயணித்த ஒரு நேர்மையான தலைமைத்துவங்கள் தான் அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இது வெறுமனே ஓய்வு பெற்ற நீதியரசர், ஓய்வு பெற்ற அதிகாரி, ஓய்வு பெற்ற பட்டியடத்து கணக்காளர் என்று சொல்லப்படுபவர்களை கொண்டு வருவதனால் அதில் எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏலவே ஒரு அரசாங்கத்துக்கு கீழ் ஒரு அதிகாரிகளாக ஒரு அதிகார தரத்தில் வேலை செய்தவர்களால் அரசியலை, அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட இனத்தின் அரசியலை எப்படி முன்னகர்த்த வேணும், அந்த இனத்துக்கு எப்படி அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவானதாகத்தான் இருக்கும். ஆகவே இது இப்படியான சிந்தனை போக்குகளிலிருந்து தமிழர் தரப்பு மாறவர், தமிழர் தரப்பு மாறி ஒரு புதுமையான, அதாவது துணிச்சலாக துடிப்புடன் செயலாற்றக்கூடிய அதாவது தலைமைத்துவங்கள் உருவாக்கப்பட வேண்டும், அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி கொண்டு இது வெறுமனே வடக்கு கிழக்கில் அப்படி ஒரு ஆளுமையானவர்கள் இல்லை என்றதன் காரணத்துக்காக வடக்குக்கு வெளியே கொழும்பிலிருந்து இறக்குமதி செய்தல் அல்லது அரசாங்கத்திலிருந்து உயர் பதவிகளை வகித்து ஓய்வு காலத்தில் தங்களுடைய பேர குழந்தைகள் தங்களுடைய கடைசி கால வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க போறவர்களை கொண்டு வந்து இந்த கதிரையில் அழகு பார்த்து அவர்கள் பொழுதுபோக்காக அந்த கதிரையை பயன்படுத்துவது எல்லாம் எங்கட இனத்தை மீண்டும் மீண்டும் பலவீனப்படுத்துவதாகத்தான் இருக்கும். ஆகவே ஒரு அரசாங்கத்தை கட்டமைப்பு, இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தில் தற்போது இருக்கிற ஜனாதிபதி அன்ற குமார திசாநாயக்கா ஒரு கணிசமாக ஒரு நடுத்தரமான நிர்வாக திறன் கொண்டவர் தான். ஆனால் அவர் ஒரு துடிப்பானவர், தன்னை எப்படி அதாவது நாட்டை நிர்வகிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர். அதனால் அவர்களுக்கு தேவையான ஆலோசகர்கள், பக்கபலமாக இருக்கிற அட்வைசர்கள், அதாவது ஆலோசகர், அதிகாரிகள் போன்றோர் போதுமான அளவு இருக்கிற போது அவர்கள் அதனை சரியாக வழிநடத்த முடியும். வெளிநாடுகளில் இருக்கின்ற வந்த ராஜதந்திரிகளை சந்திப்பதற்கு வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் போதுமான மொழிபெயர்ப்பாளர்கள் வருகிறார்கள், உள்நாட்டில் அதற்கு தேவையான மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்கிறார்கள். ஆகவே மும்மொழி தெரிந்தவர் வித்துவான்கள் தான் இதில் இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. ஆகவே அவர்களால் தான் நாங்கள் பல பின்னடைவுகளை கடந்த காலங்களில் சந்தித்திருக்கிறோம். ஆகவே இதில் மொழி புலமைக்கு அப்பால் இனப்பற்றுறுதியும் துணிச்சலான அந்த கொள்கை பற்றுறுதியும் அதே நேரம் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஆளுமையும் இருப்பவர்கள் தான் இதில் கொண்டு வரப்பட வேண்டும். கொண்டு வந்தால்தான் எதிர்காலத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கிற எஞ்சி இருக்கிற அதிகாரங்களை நாங்கள் தங்க வைக்க முடியுமே தவிர இது நாங்கள் வெறும் வாயால் கொள்கை வீச்சு பேசுவதில் அல்லது பேச்சு போட்டி வைப்பதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஆகவே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ தமிழர்கள் மாத்திரமல்ல, சிங்களவர்களும்
1833 ஒற்றையாட்சிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இது ஜியோபொலிட்டிக்ஸ் பூகோள அரசியல் செய்த ஒரு மாபெரும் சதி. இந்த சதியிலிருந்து நாங்கள் மீளப் போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் வெறுமனே சிங்களவர்களுடன் போராடுவது மட்டுமல்ல, பூகோள அரசியலை எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேணும். அந்த மாற்றிக்கொள்ளுகிற சூழலை நாங்கள் பெறும் வரை இருக்கிற அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேணும். அதற்காக நாங்கள் ஜனநாயக ரீதியான இந்த மாகாண சபை கட்டமைப்பை எங்களுக்குள் பலமாக மாற்றிக்கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் நாங்கள் அரசியல் பேசுவதற்கு கூட இடம் இருக்காது. நன்றி.